ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாந்திரிகர்கள் முதல் அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க வரைக்கும் தங்களுடைய ஆப்போசிட், அதாவது தங்களுக்கு வேண்டாத மாந்திரிகளிடமிருந்து தாங்கள் வைத்துள்ள தெய்வ தேவதைகளை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தும் அஷ்டபந்தன பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். இது எப்படி செய்கிறது, இது எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய தெய்வ தேவதையில் அதனுடைய கட்டு போடாத மாதிரி, சரிங்களா, கட்டு போடாத மாதிரி எப்படி அதை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க சரி, அதேமாதிரி ஒரு சில மாந்திரிகள் தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரியான தெய்வ தேவதைகள் வச்சுருந்தோம், அதை வச்சு நல்லா ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம், தொழில் பார்த்துட்டு இருந்தோம், நல்ல ஒரு அற்புதமாக வேலை செஞ்சுட்டு இருந்தது சாமி, நல்ல ஒரு ஜனவசியம். ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு தொழிலுமே டைம் சொல்லி விளையாடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆற்றலில் இருந்தது சாமி. ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எங்களுக்கு வேண்டாத நபர்கள் அதை கட்டிட்டாங்க. அதனாலேயே எங்களுக்கு ஒரு ஜன கூட்டம் மக்கள் இதாக மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. அப்படியே வந்தாலுமே ஒரு சரியான தொழில் கரெக்டான முறையில் சொல்லி செய்ய முடியல சாமி, அதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தெய்வ தேவதையில் வச்சுருக்கிறவங்க அந்த தெய்வ தேவதைகளுடைய பாதுகாப்புக்கு சொல்லி அஷ்டபந்தன பிரயோகம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த அஷ்டபந்தன பிரயோகம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே ஆப்போசிட் பார்ட்டி எதனாவது இந்த தேவையில்லாத வேலைகளை செஞ்சால் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை ஆஃப் பண்ணிடும். அதை என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க வச்சுருக்கக்கூடிய தெய்வ தேவதைகள் பக்கத்தில் அதை பக்கத்தில் வர்றது கூடாது. அந்தளவுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு இந்த மாதிரியான பிரயோகங்கள்லாம் ரொம்பவே கம்மியாகிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா, அப்படியான ஒரு முறையை பற்றி தான் நான் சொல்கிறேன். சரி, இது எப்படி பண்ணணும், என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு எத்தனை நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3ஆம் பிறை நாளன்னைக்கு இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, 3ஆம் பிறை நாளன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே கொப்பரக்கு, சுக்கான் தூள், குங்குலியம், கற்காவி, செம்பஞ்சு, ஜாதிலிங்கம், தேன்மிளகு, எருமை வெண்ணெய் இது எல்லாத்தையும் முறையாக சேகரித்து இதை சுத்தி பண்ணிக்கணும். இதை முறையாக நல்லா சுத்தி பண்ணி வச்சுக்கணும். சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு இதை நல்லா கல்வத்தில் வச்சு நல்லா இடிக்கணும். நல்லா இடிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க நல்லா ஒரு எப்படி சொல்லுவாங்க, நல்லா அந்த மெழுகு பதத்தில் வர மாதிரி வந்துடும். சரிங்களா, நல்லா மெழுகு பதத்தில் வர அளவுக்கு நல்லா ஆட்டணும். சரிங்களா, நல்லா இடித்து அதை நல்லா ஆட்டணும். அது நல்லா கடையணும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா மெழுகு பதத்தில் வர மாதிரி வந்துடும். மெழுகு பதத்தில் வந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாவை பிடிச்சிக்கணும். ஒரு பாவை மாதிரி பிடிச்சிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது சீக்கிரமாக கெட்டியாயிடும். இப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாவை மாதிரி பிடிச்சிக்கணும். பாவை மாதிரி செஞ்சு அந்த பாவையை உண்டான அலங்காரங்கள்லாம் செஞ்சுக்கணும். சரிங்களா, உண்டான அலங்காரங்கள்லாம் செய்துக்கிட்டு அந்த பாவையை ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு முறையாக அதற்கு மேலே கருப்பு வர்ண பட்டு துணியை வச்சு பட்டு நல்லா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண கேட்டிங்கன்னா, ருத்ரபூமியில் ஈசானிய மூலையில் குழி தோண்டி அதற்குள்ளே 5 விதமான வாசனை திரவியங்கள், 5 விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதற்குள்ளே இந்த ஆணைக்கண் பட்ட சட்டியை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுறீங்க. வந்துட்டு 3 நாள் கரமிச்சு மீண்டும் அங்கே போய் ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவியை மட்டும் எடுத்துகிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க. நீங்கள் முதல்ல தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே என்ன பண்ண கேட்டிங்கன்னா, பச்சரிசி கொட்டி பரப்பி நான் அந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே அந்த பாவையை வச்சுட்டு நீங்கள் முறையாக அதை சுற்றி இழுப்பெண்ணெயில் 3 தெய்வம் முக்கோண வடிவில் ஏற்றிக்கிட்டு இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 ஒரு உச்சாடனம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி எத்தனை நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா, 16 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். 16 நாட்கள் நீங்கள் இந்த பூஜை செய்து 16ஆவது நாள் ஒரு வெண்பூசணிக்காயை ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக அந்த பாவை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்காத மாதிரி, எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்கள் எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்காத மாதிரி, எந்த ஒரு கட்டு விழுகாத மாதிரி இது பாதுகாப்பாக நிற்கும். நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய முறை இது. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.